வணக்கம் மக்களே. சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகுதான். 2026 ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? வெளியான கருத்து கணிப்பா வாங்க விடிவ உண்மையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் நடைபெறவுள்ள 2026 நடைபெறவுள்ள சட்டமன்றத்தில் ஒட்டிதான் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில்தான் இந்த தேர்தலுக்காகவே அனைத்து அரசியல் கட்சிகள் எல்லாம் தீவிரமான பிரச்சாரத்தில் எல்லாம் ஈடுபட்டு வருகிறார். அதாவது தமிழகத்தில் அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் காங்கிரஸ், திமுக போன்ற கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் எல்லாம் இந்தியா கூட்டணியிலும் அங்கம் வகிக்குமா. அதாவது இந்த நிலையில்தான் சீமான் என்பது நாம் தமிழர் கட்சியானது எப்பொழுதுமே வழக்கம் போல் தனித்துதான் தேர்தலை சந்திப்பதாக உள்ளாக தேர்தல் வியூகம் வகுக்கிறதா. அதே சமயம்தான் புதிய கட்சியாக இந்த தேர்தல் என்ட்ரி ஆகியுள்ள விஜயன் தமிழக வெற்றி கழகம் தான் தனித்து போட்டியிடுவதாகவும் கட்சியின் முதல் வேட்பாளர் எப்பொழுதுமே விஜய் தான் என்று அறிவிக்கப்பட்டு அத்தலைமை கழகம் வெளியிட்டுள்ளதாம். இதனைத் தொடர்ந்துதான் இதில் மத்திய பாஜக ஆட்சி எப்படி இருக்கிறது, மாநில திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதுதான், முதல்வர் ஸ்டாலின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, விஜய் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும், விஜய் கூட்டணி வைக்க வேண்டுமா, அதிமுக பாஜக செயல்பாடு என்பது எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் இந்த தேர்தல் நடந்தால் கண்டிப்பாக யார் வெற்றி பெறுவார் என்று பல கேள்விகள் எல்லாம் மக்களிடையே எழுதப்பட்டதாம். இது தொடர்பான சாணக்கியா சேனல் சர்வே ஒன்று ரிப்போர்ட் வெளியாகியுள்ளதாம். அதாவது அதில் கூறியதாவது என்னவென்றால், தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் தொடர்பாக சாணக்கியா டிவி கருத்து கணிப்பு ஒன்று நடத்தியுள்ளதாம். இதில் 2989 வாக்காளரிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாம். இதற்காகத்தான் 32 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சர்வேயில்தான் மத்தியில் பாஜக ஆட்சி என்பது, மாநில திமுக ஆட்சி, மு.க. ஸ்டாலின் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டதாம். மேலும் விஜயின் கூட்டணி வைக்க வேண்டுமா, அப்படி வைத்தால் அவர் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும், அதிமுக பாஜக கூட்டணி செயல்பாடு குறித்தும் இந்த தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டதாம். இதில் 24% பேர் சூப்பர் என்றும் 32% பேர் பரவாயில்லை என்றும் தெரிவித்தார்களாம். இந்த நிலையில்தான் 41% பேர் கூறியுள்ள மாநிலத்தில் ஆட்சி மோசம் என்பதும் 45 பேர் பரவாயில்லை என்றும் கூறியிருக்கிறார்களாம். இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் செயல்பாடுகள் எப்படி இருப்பது என்ற கேள்விக்கு 41% சூப்பர், 22% ஓரளவு பரவாயில்லை, 37 பேர் பதிலளித்தார்களாம். விஜயின் அரசியல் செயல்பாடு எப்படி என கேள்விக்கு 24% நல்லது, 29% பரவாயில்லை என்றுதான் 47 பேர் பதிலளித்தார்கள். இந்த நிலையில்தான் விஜயின் கூட்டணி வைக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு வேண்டாம் என்று 26% கூறியுள்ளார்கள், வேண்டும் என்று 36% கூறியுள்ளார்களாம். பிறகு பார்க்கலாம் என்று 38% கூறிய நிலையில்தான் மக்களிடம் இதுபோன்ற கேள்விகள் எல்லாம் அடுக்கடுக்காக இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாம். இந்த கருத்து கணிப்பு தான் மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்குது என்பது பொறுத்துதான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக யார் தமிழகத்தில் ஆட்சி செய்ய போகிறார் என்ற நிலையில்தான் மக்களிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாம். இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் தான் கண்டிப்பாக தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடைய ஆட்சி மக்களுக்கு நலனுக்காகவே செய்யக்கூடிய ஆட்சி, எந்த ஆட்சி என்பதில் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.